ஹலோ கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த 12 வோல்ட் பேட்டரியை வச்சு 220 கன்வெர்ட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ தட் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா டிவைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். கைஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட் பேட்டரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட்டர். ஸோ இந்த கன்வெர்ட்டர் மூலியமாக தான் இந்த 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து 12 வோல்ட் 220 கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பேட்டரி எடுத்திருக்கேன். இது பேட்டரியோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 7 ஆம்ஸு 7 ஈகேஷன் போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆம்ஸு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்வெர்ட்டர் எடுத்திருக்கேன். இந்த கன்வெர்ட்டர் வாங்குறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கலாம். கைஸ், இதே பேட்டரி தான் நீங்கள் கடையில் போய் வாங்கணும்னு இல்லை, உங்கள்கிட்ட இருக்க கார் பேட்டரி இல்லாட்டி பைக் பேட்டரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கனெக்ஷனு. ஸோ கன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ ரெட் கலர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ஸோ அது கொண்டு போய் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பேட்டரியில் பாசிட்டிவ்னு, கரெக்டாக அதில் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ நெகட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக நீங்கள் மாட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஆன் ஆஃப்க்கு சுவிட்சு. ஸோ ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் ப்ளோ ஆகும். ஸோ அதை வச்சு இண்டிகேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கும் அவுட்புட்டு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு லேம்ப் வச்சு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்லேருந்து 220 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டங்ஸ்டன் பல்ப் ப்ளோ ஆகுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் சார்ஜர் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ஹவர்ஸ் இதுலேயே சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ சார்ஜர் நீங்கள் பார்க்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஒர்க்காக தான் பார்க்கலாம். ஆன் ஆகுது, சும்மா சர்க்யூட் தான் ஆன் ஆகும். பட் இதில் ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது, ஏன்னா இது 2800 வாட்ஸு. பேட்டரி பொறுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிற டிவைஸோட கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் பேட்டரியோட வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் தான் இருக்கும். ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கேச்சே இருக்கும். ஸோ 2 இன்ட்டு பண்ணியாக உங்களுக்கு வாட்ஸ் கிடச்சிரும். ஸோ இதோட வாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 84 வாட்ஸு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண போகிற டிவைஸ் பார்த்தீங்கன்னா 84 வாட்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ கைஸ், இப்போ மிக்ஸி ஒர்க் ஆகாமல் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, ஏன்னா அது 750 வாட்ஸு. நீங்கள் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா எல்இடி வேணால் ப்ளோ ஆகும். அப்புறம் ஸ்டார்டிங்கில் வேணால் ஒரு 2 செகண்ட் ஓடும், ஏன்னா ஸ்டார்டிங் டார்க்கில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் கம்மியாக தான் இழுக்கும். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் கன்வெர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு காமிச்சிடும், எல்இடி ப்ளோ ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, ஏன்னா 750 வாட்ஸு ஒர்க் ஆகாது. கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக இது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பர்பஸ் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ. நீங்கள் அறிவாளி பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட விளையாண்டுருக்காரு பப்ஜி. ஆமாம், விளையாடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ்.